இந்த சம் பாருங்க, a person starts from point A and walks 5 km north. அதாவது ஒருத்தர் வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு 5 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறாரு. then turns right and walks 3 km. அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறாரு. then turns right again and walks 5 km. அதாவது இப்போ மறுபடியும் வலதுபுறம் திரும்பி மறுபடியும் 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. in which direction is he now from the starting point? அதாவது ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, எந்த சைடுல இருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ் பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க பண்றது நார்த் ஈஸ்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இது சவுத், இது வெஸ்ட். இதை எழுதிட்டீங்கன்னா இந்த சம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாயிண்ட் ஏ, அப்ப நம்ம வந்து இந்த இடத்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? இங்கிருந்து அவர் 5 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடந்ததா சொல்லிக்கிறாங்க. இப்படி 5 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. சரிங்களா? இப்போ இப்படி இந்த வழியில இங்கிருந்து இப்படி போகும்போது நமக்கு எது வலது எது இடதுன்னு தெரியும். இது வந்து இடதுபுறமா இருக்கும், இது வலதுபுறம். அதாவது இது ரைட்டா இருக்கும், இது லெஃப்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 5 கிலோமீட்டர்ல இருந்து ரைட் சைட்ல 3 கிலோமீட்டர் திரும்பி நடந்தான்னு சொன்னாங்க. அப்ப இதுல ரைட் சைடு எது, இந்த சைட்ல போனா இதுதான் ரைட். அப்ப இங்க 3 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. இங்க வரும்போது மறுபடியும் பாருங்க, இதுல எது ரைட் எது லெஃப்ட்னு கண்டுபிடிப்பீங்களா? இது ரைட் இது லெஃப்ட்னு வருமா? இங்க இருந்து மறுபடியும் ரைட் சைட்ல எகைன் ரைட் சைட்ல 5 கிலோமீட்டர் சொல்லிருக்காங்க. 5 கிலோமீட்டர். இப்ப அவரு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இது ஏன்னு எடுத்தீங்களா, இது பி எடுங்க. இப்ப ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அவர் எங்க இருக்காரு, எந்த சைட்ல இருக்காருன்னு பாருங்க. எங்க இருக்காரு? ஈஸ்ட்ல. அதாவது இங்க ஆரம்பிச்சு இங்க, அப்போ ஈஸ்ட்ல இருக்காரு, அதாவது கிழக்கு இருக்காரு. இப்போ இதுல என்னன்னா இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்காருன்னு கேட்பாங்க. ஆரம்பிச்ச இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு. இப்போ ஓகேங்களா? 3 கிலோமீட்டர் எந்த சைட்ல தள்ளி இருக்காருன்னா மறுபடியும் 3 கிலோமீட்டர் கிழக்கு தள்ளி இருக்காருன்னு வரும்.